கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் மகா அன்புள்ளவர். நாட்கள் வரும், விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாப் யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதி அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவங்க. ஆனாலும் என் ஜனங்கள் சரத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாலும் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத என்று கருத்தை சொல்கிறார். இதே தான் ரோமர்கள் புஸ்தகத்தில் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை தான் பவுலப்போஸ்தலன் எடுத்து சொல்கிறார். இருதயத்தில் விருத்த சேதனங்கள் வார்த்தையை இங்கே இருந்தால் எடுத்து ஆள்றார். வெளிப்பிரகாரமான விருத்த சேதனத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாத. வெளிப்பிரகாரமான விருத்த சேதனம் மட்டும் உன்னை காப்பாற்றாது. இருதயத்தில் வேறுபட்டவளாக இருங்க. இந்த விருத்த சேதனங்கிறது எதை காமிக்கிறதுனா வேறுபாட்டின் ஜீவியம், அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம். கர்த்தருக்காக வேறுபட்டவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு அனுக்கிரகமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் கற்றதும் பெற்றதும். எரேமியா 9ஆம் அதிகாரம். இப்போ எரேமியா அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த செய்திகளெல்லாம் கேட்டு தீர்க்கதரிசி அவன் மூலமாக தான் எல்லாத்தையும் சொல்கிறார். அதெல்லாம் கேட்டு அவருடைய மனதில் பெரிய பாரம், அவருக்கு ஒரு பெரிய பாரம். ஐயோ, என் ஜனங்கள் மேலே இவ்வளோ பெரிய ஆபத்து வருவதாக இருக்குதே, என் ஜனங்கள் மேலே இவ்வளோ பெரியதான தண்டனை வருகிறதாக இருக்கிறதே, இவர்களும் உணர்வில்லாமல் இருக்கிறாங்களே, இவங்களாவது மனம் திரும்பலாமே, இவர்களாவது ஆண்டவரோடு ஒப்புரவாகணும், இவர்களும் ஒப்புரவாக மாட்டேங்கிறாங்க. அவரும் இவங்களை எச்சரித்து பார்த்து அந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து இவங்க மனம் திரும்பாதனால அவரும் தண்டனை செய்வதற்கு அவரும் ஆயத்தம் ஆயிட்டார். நான் அவர்கிட்ட போய் தண்டனை செய்யாதீங்கன்னு சொல்கிறதா, இவங்கள்ட்ட போய் தவறு செய்யாதீங்கன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது? ரெண்டுக்கு நடுவில் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமான நலமாக இருக்கும். என் குமாரத்தை கொலையுண்ண கொடுத்த நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேனே. வனாந்திரத்தின் வழிபோக்கின் தாபரம் எனக்கு இருந்தால் இந்த ஜனத்தை விட்டு அவர்களுக்கு இராதபடிக்கு நான் போயிடுவேனே. இவங்க நடுவில் நானும் இருக்கிறேனே. இவங்க என்னவோ விபச்சாரம் துரோகிகளின் கூட்டமாக இருக்கிறாங்களே, பொய்யை பிரவாகிக்கிறாங்களே, பொய் சொல்கிற நாவை பயன்படுத்துகிறாங்களே. தேசத்தில் பலத்து கொள்வது சத்தியத்துக்காக இல்லாமல் பொல்லாப்பு செய்வதற்கு தானே இன்னும் நடக்கிறாங்க. என்னை அறியாது இருக்கிறார்களே சொல்லி வருத்தப்படுறார். சொல்லிட்டு அடுத்து 4ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் அவன்
தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்க. எந்த சகோதரனையும் நம்பாதீங்க. வாயில் இன்னைக்கு இங்கே நம்மகிட்ட ஒன்று கேட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. சொன்னதை கேட்டவனே கேட்டதை சொல்லுகிறவனே பிராண சிநேகிதனை கெடுக்கிறானா. இவன் கேட்டதை சொன்னால் கூட பரவாயில்ல, கேட்டதை விட அதிகமாக என்னத்தையா ஒன்று இணைத்து பிணைத்து சொல்லி கூடுதலான பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறான். எந்த சகோதரனும் நம்பாதீங்க. எந்த சகோதரனும் மோசம் பண்ணுறான்ப்பா. எவ்வளோ நெருக்கமான நட்பாக இருந்தாலும் எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவன் மெய்யை பேசலை, நமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறாங்க. பொய்யை பேச நாவை பழக்கிறாங்க. அக்கிரமம் செய்ய உழைக்கிறாங்க. கபடம் நடுவில் குடியிருக்கிறாங்க. அதனால் என்னை அறிய மாட்டோம், தேவனை அறியவில்லை. அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய தன்மைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடையதான வெறுப்புகளை அறியவில்லை. நான் அதனால் நான் அவளை உருக்குவேன், அவளை புடமிடுவேன். ஆமாம், வேறு என்ன செய்ய, வேறு எந்த பிரகாரம் நான் நடத்துவேன்? எனக்கு வேறு வழியே தெரியல. எப்படியோ புடமிட்டு சரிப்படுத்துவேன். வேறு எந்த பிரகாரமாக நான் நடத்துவேன்? அதாவது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஜனங்களுடையதான மனக்கடினத்து நிமித்தம், ஜனங்களுடையதான அருவருப்பு நிமித்தம் கர்த்தர் வேறு வழி இல்லாமல் பெரம்பை கையாளுகிறார். சார் சொல்கிறாங்கல்லப்பா, வேறு வழி இல்லாமல் தடியடிக்கு உத்தரவு கொடுத்தோம். கூட்டத்தை கலைக்க எவ்வளவோ நாங்கள் சொல்லி பார்த்தும் கேட்காததினால் வழி இல்லாமலே நாங்கள் வானத்தை நோக்கி சுட வேண்டியதாகிடுச்சு. ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் செய்து விட்டோம். ஏன்னா அதை தவிர்ப்பதற்கு வேறு வழி தெரியவில்லை. அவர் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. கபடம் பேசுகிறாங்க. அயலானுடைய தன் வாயினாலே சமாதானமாக பேசுகிறான். வாயில் பேச்செல்லாம் வார்த்தையில் சமாதானமாக இருக்குது, உள்ளத்தில் பதிவிட வைக்கிறான். நான் விசாரியாமல் இருப்பேனா? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமா? கர்த்தர் சொல்றார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்திர தாவரங்களுக்காக புலம்புவேன். பாலா கிடக்குதே, ஆடு மாடு சத்தம் இல்லையே, ஆகாசத்து பறவை இல்லையே, எருசலேம் மண்மேடா போச்சே, வலு சிறப்பாக தாபரமாக்குவேங்கிறாரே, குடியில்லாதபடி பாலாக்கி போடுவாரே, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. எரேமியா புலம்புறா. இதை உணரத்தக்கவன் யார்? அதாவது வரும் கோபத்துக்கு நம்ம தப்பிக்கொள்வோம். தேவனுடைய கோபாக்கினியை பற்றியும் அறிஞ்சிக்கோங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிப்படை சத்தியத்தில் ஒன்று மரித்தோரின் உயிர் நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு குறித்து நீங்கள் தெரியாமல் இருக்காதீங்க. ஓ காட், தெரியாததுனால நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்துடுற சபைக்குள்ளே ஏன் நம்ம ஊராக போய் இயேசுவை பற்றி சொல்கிறோம். வரப்போகிற ஆபத்து ரொம்ப கொடிதாக இருக்கும். அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. நியாய தீர்ப்பு உண்டு. மனிதன் செய்கிறதான நற்கிரிகளுக்கும் துர்க்கிரிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். அவனவன் செய்த கிரிகளுக்கு தக்க பலன் அவர் கொண்டு வருகிறாரு. யார் ஞானம் உள்ளவன்? யார் அதை கேட்டதை எச்சரிக்கத்தக்கவன் யாரு? நான் அவரவருக்கு விதித்த நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்களே, என் சொல்ல கேட்கலையே, அதன்படி நடக்கலையே, தன் இருதய கடினத்தையும் பிதாக்களுக்கு கற்றுக் கொடுத்த பாகாலின் பின் தொடர்ந்தாங்களே, ஆதலால் 15ஆம் வசனம், ஆதலால் நான் என் ஜனத்துக்கு புசிக்க எட்டியை கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரை கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். அவள் பிதாக்கள் அறியாத புறஜாதிக்குள்ளே சிதறடித்தேன், நான் தான் சிதறடித்தேன். பட்டயம் நிர்மூலமாக மட்டும் அதை அவளை பின்னாக அனுப்புனது நான் தான் அனுப்புனேன் சொல்கிறேன். பதில் நீங்கள் யோசனை பண்ணுங்க. புலம்பற்காலை வரவழைங்க, பல ஸ்திரீகளை கூப்பிடுங்க, அலட்டும், அவங்க ஓப்பாரி சொல்லட்டும். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம் சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ அடி மேலே அடி, இன்னும் தாங்க முடியாத அடிங்க, இது தாங்க முடியாத அடிங்க, இது பெரிய தண்டனைங்க. இப்போ நாங்கள் தேசத்தை விட்டு அடிமைகளாக கலங்க விட்டு போகிறோம். என் வாசஸ்தலத்தை கவிழ்த்து போட்டாரே, புலம்பல் சத்தம் கேட்குது. ஆதலால் ஆண்டு 20 சொல்கிறேன், ஸ்திரீகளே பெண்களே நீங்களாவது என் வார்த்தையை கேளுங்க. அங்கே நீங்களாக வார்த்தை இல்லை, நான் அதை சொல்கிறேன். நான் தான் கற்றதும் பெற்றது, நான் புரிந்து கொண்டது தான் உங்களோட பேசுகிறேன். இந்த எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் நான் புரிந்து கொண்ட விதத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். என் வாயின் செவி, உங்கள் காது என் வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். உன் குமாரத்திற்கு ஒப்பாரியும் அவளை தன் புலம்பலையும் கற்றுக் கொடுங்க.
வீதியில் இருக்கிற குழந்தைகளும் தெருக்களில் இளைஞரையும் சங்காரம் பண்ணி சாவு பலகனி வழியாக பிரவேசித்து வருகிறது, சவங்கள் வருகிறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறார், நடந்துட்டு இருக்கும்போது சொல்லுகிறார். சொல்லிட்டு 23 சொல்கிறேன், ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டான். ரொம்ப பெருமையாக பாராது. நம்ம பெரிய ஞானி, ஞானமாக பேசுகிறோம், ஞானமாக நடக்கிறோம், ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டணும் வேண்டாம்ப்பா. எப்பா பராக்கிரமனே, உன் பராக்கிரமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டாத. ஏன் ஐஸ்வர்யவானே, உன் பணத்தை வச்சு மேன்மை பாராட்டாத. மேன்மை பாராட்டுகிற பூமியில் கிருபையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அன்புள்ளவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவர் சொல்கிறார், கிருபையுள்ளவர் சொல்கிறார், தயவுள்ளவர் சொல்கிறார். நான் சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பவர், நான் யதார்த்தமாய் நீதி செய்கிறவர். நான் சொல்கிறேன், என்ன நீ உணர்ந்து கொண்டது தான் மேன்மை பாராட்டு. கர்த்தரையும் கர்த்தருடைய அன்பையும் அறிஞ்சுக்கோங்க, கர்த்தருடையதான நியாய தீர்ப்பையும் அறிஞ்சுக்கோங்க, தேவனுடைய கோபத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர்களில் பிரியமாக இருக்கு. என்னை அறிகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் மகா அன்புள்ளவர். நாட்கள் வரும், விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாப் யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதி அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவங்க. ஆனாலும் என் ஜனங்கள் சரத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாலும் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத என்று கர்த்தர் சொல்கிறார். இதே தான் ரோமர் எழுதின புஸ்தகத்தில் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை தான் பவுல் அப்போஸ்தலன் எடுத்து சொல்கிறார். இருதயத்தில் விருத்த சேதனங்கள் வார்த்தையை இங்கே இருந்தால் எடுத்து ஆள்றார். வெளிப்பிரகாரமான விருத்த சேதனத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாத. வெளிப்பிரகாரமான விருத்த சேதனம் மட்டும் உன்னை காப்பாற்றாது. இருதயத்தில் வேறுபட்டவளாக இருக்க. இந்த விருத்த சேதனங்கிறது எதை காமிக்கிறதுனா வேறுபாட்டின் ஜீவியம், அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம். கர்த்தருக்காக வேறுபட்டவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு அனுக்கிரகமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 9வது அதிகாரம். எரேமியாவுடையதான கூக்குரல், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் இருந்தால் நலமாயிருக்குமே. அப்பொழுது கொலையுண்ண கொடுத்ததான இந்த சீயோன் குமாரத்திக்காக நான் இரவும் பகலும் அழுவேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். காரணம் என்ன? அவ்வளவாய் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பாவத்தினால வந்த தண்டனையினால் மிகவும் அவர்கள் அவதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடையதான காரியங்கள்லாம் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்க, கபடத்தின் நடுவில் அவங்க என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அவங்களுடைய நாவு கூர்மையான பட்டயமாக காணப்படுகிறது. சமாதானம் பேசுகிறவர்கள் போல பேசுகிறார்கள். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, உள்ளத்தில் பதிவிட வைக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆகையினால் நான் என்ன செய்கிறேன், இப்படிப்பட்டதான தவறுகள் அவங்க செய்கிறதுனால அவர்கள் புசிக்கிறதுக்கு நான் எட்டியும் குடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய, பிச்சு கலந்த தண்ணீரை நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அதனால தான் நான் அவர்களை என்ன செய்கிறேன், புறஜாதிகளுக்குள்ள நான் சிதறடிப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளில் படுகிறதான வேதனையான வார்த்தைகள் என்னென்னு சொன்னால், புறஜாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனால் இஸ்ரவேலரோ தங்களுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறார். இப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? அப்பா இயேசுவே, இந்த வேளையிலையும் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, தங்களுடைய உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் வைத்து கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா. அப்பா அவருடையதான வார்த்தைகள்லாம் கத்தாவை பட்டய குத்துக்களை போல் இருக்கிறதுப்பா. தேவனே, உங்களுடைய வழிகளை அறியாதவர்களாக இருக்கிறார்களே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா சகோதரனை நம்ப முடியல, சிநேகிதனை நம்ப முடியல, நம்ப வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அவங்க கத்தாவே சிநேகிதன் போல இருக்கிறாங்க, சகோதரனாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்களே கத்தா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுனால நீர் கத்தாவை சிதறடித்து போடுவேன் என்று சொல்லுகிறீரப்பா. தகப்பனே, இதெல்லாம் கத்தாவை கேட்டு மனம் திரும்பணும் அப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய எச்சரிப்பைக்கு அப்பா ஸ்தோத்திரம் அல்ல தட்டாதபடிக்கு தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் மனம் திரும்பவும் உம்முடைய வழிகள் நடக்கவும் கத்தா, உண்மையாய் யதார்த்தமாய் கத்தாவை சத்தியமாய் நீதியாய் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நியாயமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் கத்தாவே. நாங்கள் உள்ளத்தில் அப்பா விருத்த சேதனம் உள்ளவர்களாக உண்மையான விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலராய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.